இன்றைக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். டே 28 ஆஃப் கன்சிஸ்டன்சி ஒர்க் அவுட் சேலஞ்ச். எப்போவுமே சொல்ல தெரியுமா, அளவு படி நான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கன்சிஸ்டன்டாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஆரம்பிச்சது தான் 4/28ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ஒர்க் அவுட் எதுக்கு பண்ணேன்னு எது பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன்னு சொன்னால என்ன ஒர்க் அவுட்னா அதே லூப்பில் மாட்டின மாதிரி அதே மாதிரி தான் ஒர்க் அவுட்டை நொட்டியிருக்கேன். ஏன்னா 30 புல்லப் 60 புஷ்அப் 60 ஸ்குவாட்ஸ் 60 கிரன்ச்சஸ் தான் பண்ணியிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்களும் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீ என்னடா பெரிய பிடிங்கி என்ன ஒர்க் அவுட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு, நான் எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுன்னு சொல்கிறேன். உனக்கு ஓகேனா ஃபாலோ பண்ணு, ஓகேவா? என்னன்னா என் வீட்டில் என் பேரண்ட்ஸே ஆல்மோஸ்ட் சில 50 to 60 அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 60 ஆகிடுச்சு ஒர்க் பேரண்ட்ஸ்க்கு. 60 இயர்ஸ் ஆன பேரண்ட்ஸு இப்போது ஹெல்த் இஷ்யூஸ் சில இதெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு டயபெட்டிஸ் வந்துருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. இந்த மாதிரிலாம் என் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க அந்த மாதிரியும் பார்த்தாலும் இருக்குது ஹெல்த் இஷ்யூ. கீழேருந்து ஏஞ்சிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நடக்கும் போது அந்த பழைய எனர்ஜி காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சு? ஏன்னா இந்த மாதிரி ஹெல்த்து ஃபுட் ஹேபிட்டு அதெல்லாம் இல்லை. நார்மலாக கோல்டு இருமல்லாம் வர்றது ஓகே தான். அது கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி உடம்பு அடாப்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி வருது. அது தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹெல்த் இஷ்யூ வருது தெரியுமா? பெட் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு போகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு. இப்போ சம்பாதிக்கிறாங்களா, அப்போ சம்பாரிச்சிட்ருப்போம். கன்ஃபார்மாக சம்பாரிச்சிருப்பேன். நீயும் பண்ணியிருப்பேன், நானும் சம்பாரிச்சிருப்பேன். அடுத்த 60 வயசுலலாம் சம்பாரிச்சிருப்போம். சொந்த வீடுலாம் இருக்கான்னு தெரியல. ஆனால் நீ கன்ஃபார்மாக ஊர் சுற்றி இருப்ப, சம்பாரிச்சிருப்ப, எல்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த சம்பாரித்த காசை அனுபவிக்கிறதுக்கு ஹெல்த்து தேவை. ஹெல்த்து ஒழுங்காக இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நீயும் ஓகேனா ஃபாலோ பண்ணு. சரி, நான் இன்றைக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். பாய். நைட் என்ன சமைச்சிருக்காங்கன்னு தெரில. ரெகுலராக இருக்க ஃபுட்டு தான் சாப்பிட போகிறேன். நான் ப்ரோட்டீனுக்காக மட்டும் டெய்லி ஒரு மினிமலாக எடுத்துகிட்ருக்கேன். இப்போதைக்கு நெசசிட்டியாக ஆகும்போது நான் அடுத்த எக்ஸஸாக சாப்பிடுவேன். நான் ப்ரோட்டீன்ஸை மினிமலாக 3 eggs சாப்பிட்டுட்ருக்கேன். சரி, ஓகே, பாய். நாளை சந்திக்கிறேன்.